வணக்கம். அல்பர்டாவில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் பார்க்க விரும்பிச் செல்கின்ற முக்கியமான இடங்களை நாங்கள் இங்கே இந்த காணொளியில் பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது கனடாவின் ரொக்கி மவுண்டன் என்று சொல்லப்படும் மலைத்தொடரின் மத்தியில் உள்ள மிகவும் பிரபலமான பேன்ஃப் என்ற நகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். பேன்ஃப் கல்கரியிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் பிரிட்டிஷ் கொலம்பியா போகின்ற டிரான்ஸ் கனடா ஹைவேக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. இங்கே காணப்படும் த்ரீ சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த மலைத்தொடர் கென்மோர் என்ற நகரத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறது. விலங்குகளின் பாதுகாப்பிற்காக காட்டின் ஒரு பகுதியிலிருந்து மறுகரைக்கு செல்வதற்கு வெஜிடேஷன் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற பாலங்களை இங்கே அமைத்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் போகின்ற பாதைக்கு மிக அருகாமையில் கோட்டை போல் தோற்றம் கொண்ட இந்த அழகிய மலை சிகரத்தை காணலாம். கெசல் மவுண்டன் என்று இதனை இங்கே அழைக்கிறார்கள். நாங்கள் தங்கியிருக்கப் போகும் பேஸ் கிரீக் பேஸ் கேம்பில் இந்த காட்டின் மத்தியில் இருப்பதால் இங்கே கரடிகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இங்கே நாங்கள் கரடி ஒன்று ரோட்டின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் போவதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இங்கே ஒரு கரடி மரத்தில் தலையை வைத்துக்கொண்டு இளைப்பாறுவதையும் போய் வருபவர்களை வேடிக்கை பார்ப்பதையும் நாங்கள் இங்கே காணலாம். பேன்ஃப் நகரின் மத்தியில் நாங்கள் தங்கியிருந்த பேக்கர் கிரீக் பேஸ் கேம்பை இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிறிய வீடுகள் போன்ற மரத்தினால் கட்டப்பட்ட 15க்கும் மேற்பட்ட சிறிய கபின்கள் இங்கே இருக்கின்றன. கரடிகள் நிறைந்த இந்த காட்டின் மத்தியில் மரங்களை கொண்டே கலை நுணுக்கத்துடன் இந்த அழகிய கவின்களை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் தங்கப்போகின்ற இந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயற்கை சூழலுடன் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த கேபின் 2 அறைகளை கொண்டது. அழகிய மேசைகள், கதிரைகள், மின்விளக்குகள், சோஃபா, விண்டோ கர்டன், பழைய காலத்து பொருட்கள் என பார்ப்பவை எல்லாமே நன்றாக இருக்கின்றன. ஃப்ரிட்ஜ், மைக்ரோ அவன் என சமைத்து சாப்பிடக்கூடிய வசதிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. எல்லாமே வடிவாக கலை நுணுக்கத்துடன் இவற்றை அமைத்திருக்கிறார்கள். இந்த இடம் கரடிகளின் வாழ்விடம் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். சிறிது தூரம் நடந்து சென்றால் அங்கே ஒரு அருவி இருக்கிறது. இது பேன்ஃப் நகரின் மத்தியில் அமைந்துள்ள கொண்டோலா இருக்கும் இடம். இந்த கொண்டோலாவின் மூலம் நாங்கள் இங்கே இருக்கும் சல்ஃபர் மவுண்டன் மலையின் உச்சிக்கு போகலாம். என்ன மாதிரி இந்த கொண்டோலாக்கள் இந்த இடத்திலிருந்து வெளிக்கிடுகின்றன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். ஒன்றன் பின் ஒன்றாக அவைகள் செல்கின்றதை நாங்கள் இப்பொழுது காணக்கூடிய இருக்கின்றது. கொண்டோலாவில் ஏறி மலை உச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். இந்த மலை உச்சிக்கு வருவதற்கு பாதைகளும் இருக்கின்றன. அந்த பாதையின் தூரம் 2.5 கிலோமீட்டராகவும் நடந்து வருவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு மேல் எடுக்கும் என்றும் இங்கே கூறுகிறார்கள். இந்த சல்ஃபர் மவுண்டன் அதனுடைய உயரம் இலங்கையில் உள்ள சிவனொளிபாத மலையின் உயரத்திற்கு கிட்டத்தட்ட சமனாக இருக்கிறது. இந்த கொண்டோலா வருஷத்தின் தொடர்ச்சியாக எல்லா மாதங்களும் நடத்தப்படுவதாக இங்கே கூறுகிறார்கள். இந்த சல்ஃபர் மவுண்டனில் காஸ்மிக் ரே ஸ்டேஷன் ஒன்று இருக்கிறது. அதற்கு செல்வதற்கு கொண்டோவால் வந்து இறங்கி பின்னர் பலகைகளால் செய்யப்பட்ட படிகளில் மேலே ஏறி செல்ல வேண்டும். இது நேஷனல் ஹிஸ்டோரிக் சைட்டாக இருக்கிறது. அதாவது நாட்டின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இது காணப்படுகிறது. மலைத்தொடர்கள் ஒன்றை சன் டான்ஸ் ரேஞ்ச் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சூரியன் நடனம் ஆடிய இடமாக கருதப்படுகிறது. இயற்கையான துருவ வெளிச்சம் போன்ற அரிய காட்சிகளையும் இங்கே நாங்கள் பார்க்கலாம். இந்த சல்ஃபர் மவுண்டன் அடிவாரத்தில் காணப்படும் பல வெப்ப நீர் ஊற்றுக்கள், அதாவது வார்ம் மினரல் ஸ்ப்ரிங், இந்த மலைக்கு ஒரு சிறப்பை கொடுக்கின்றன. இந்த ஊட்டிற்கு அருகாமையில் காணப்படும் சல்ஃபர் படிவங்கள் இதற்கு சல்ஃபர் மவுண்டன் என்ற பெயர் வர காரணமாகவும் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் திரும்பவும்
இறங்குவதற்காக கொண்டோலா இருக்கின்ற இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இருந்து பார்க்கும்போது மலையில் இந்த ஆடுகளை காணக்கூடிய இருக்கின்றது. இந்த ஆடுகள் மவுண்டின்ஸ் கோட் என்று சொல்கிறார்கள், அதாவது மலை ஆடுகள் என்று இவைகள் அழைக்கப்படுகின்றன. நாங்கள் இப்பொழுது சல்பா மவுண்டனிலிருந்து கொண்டோலாவில் கீழே போய் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பஸ் நம்பர் 1 இங்கே இருந்து, அதாவது பேண்ட் கொண்டோலாவில் இருந்து பேண்ட் அவென்யூக்கு போய் கொண்டிருக்கின்றோம். இங்கே பல ஹோட்டல்ஸ் போன்ற பல தங்குமிடங்களும் இருக்கின்றன. மற்றது கல்கரி நகரில் போவ் ரிவர் ஓடுறது போல இங்கே இந்த நகரத்தை சுற்றி போவ் ரிவர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவும் இந்த பேண்ட் நகரத்துக்கு ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பழங்குடி மக்கள் இங்கே வாழ்ந்ததற்கான ஆதாரங்களும் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் பல விதமான ஹோட்டல்ஸ்களை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேஸ்கேட் ஆஃப் டைம் கார்டன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பூந்தோட்டம். இது பேன்ஃப் நகரத்தின் மத்தியிலிருந்து நடந்து போகின்ற அளவு தூரத்தில் இருக்கின்றது. நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற மிக பெரிய உயரமான மலைகளுக்கு இடையே காணப்படும் இந்த லேக் லூயிஸ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்களில் ஒன்றாக இருக்கிறது. அதாவது உலகளாவிய ரீதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரிய கலாச்சார அல்லது இயற்கை சிறப்புகளை கொண்ட இடங்களில் ஒன்றாக இந்த லேக் லூயிஸ் 1902 யுனெஸ்கோவால் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது. 1884 ஆண்டளவில் குயின் விக்டோரியாவின் 4வது மகளான பிரின்சஸ் லூயிஸை கௌரவிக்கும் முகமாக இந்த ஏரிக்கு லேக் லூயிஸ் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அந்த பெயரே இன்று வரை தொடர்கிறது. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பிரமாண்டமான ஃபேர்மவுண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹோட்டல் மிகவும் பழமை வாய்ந்தது. முதலில் இந்த ஏரி எப்படி உருவானது என்று பார்ப்போம். இந்த ஏரியின் அருகாமையில் இருக்கின்ற மிக உயரமான மலைகளில் பனி விழுந்து அப்படியே படிந்து கனகாலமாக இருக்கும்போது அவை பனிப்பாறைகளாக, அதாவது கிளேசியர் என்று சொல்வார்கள். இந்த பனிப்பாறைகள் வெப்ப காலங்களில் உருகும்போது இந்த பாறைகளும் மலைகளும் ஒன்றோடொன்று உராயும் போது ஒரு பசை ஏற்படுகிறது. சிறு துகள்கள் வருகின்றன. இவைகளெல்லாம் அப்படியே குளிர் நீருடன் இந்த மலைகளுக்கு இடையேயான இந்த பள்ளத்தில் விழுகின்றன. மலைகள் பாலங்களாகவும் நீராகவும் இந்த இடத்தை நிரப்புகின்றன. அப்பொழுது இந்த மலையிலிருந்து வந்த அந்த துகள்கள் சூரியனுடைய கதிர்கள் படும்போது பச்சை நிறமாகவும் நீல நிறமாகவும் காட்சியளிக்கின்றன. அதனை நீல பச்சை என்று இங்கே கூறுகிறார்கள். அதாவது காலநிலைக்கு ஏற்றாற்போல் இந்த ஏரியினுடைய தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கும். குறிப்பாக விண்ட காலங்களில், அதாவது குளிர்காலங்களில் இந்த ஏரி நன்றாக உறைந்து காணப்படும். அப்பொழுது இதன் மேல் நடந்தே செல்லலாம். பெரும்பாலும் மரத்தாலே கட்டப்பட்ட இந்த அழகிய லோட்சை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். லோட்ஜ் ஆஃப் த 10 பீக்ஸ் என்று இதை அழைக்கிறார்கள். இந்த லோட்ஜ் இருக்கும் இடத்துக்கு அருகாமையில் மிக உயரமான 10 மலைகளுக்கு மேல் இருக்கின்றன. அவற்றை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த லோட்ஜை இங்கே கட்டியிருக்கிறார்கள். பெருமளவில் காட்டு மரங்களையே உபயோகித்து மிகவும் கலை நுணுக்கத்துடன் இதை இங்கே அமைத்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே கரடிகளின் உருவங்களை செய்து வைத்து காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள். பலர் அதுக்கு அருகாமையில் நின்று படம் எடுப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது யோன்சன் கேன்யன் என்று அழைக்கப்படும் இடத்தின் நுழைவாயிலாக இருக்கிறது. கேன்யன் என்றால் செங்குத்தான பள்ளத்தாக்கு என்று பொருள். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் பேன்ஃப். அதாவது ஜோன்சன் கேன்யன் பேன்ஃப் நேஷனல் பார்க்கில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்ற
கவருகின்ற மிகவும் முக்கியமான இடமாக காணப்படுகிறது. ஜோன்சன் என்பவரால் 1880 இந்த இடம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதால் இது ஜோன்சன் கேனியன் என்று அழைக்கப்படுகிறது. கீழே இருக்கிற ஃபால்ஸை லோவர் ஃபால்ஸ் என்றும் மேலே இருக்கிற ஃபால்ஸை அப்பர் ஃபால்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த ஆறு பல இடங்களில் அகலமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் வரைக்கல மலைகளுக்கு இடையில் வரும்பொழுதும் அவை குறுகி அதனுடைய வேகமும் அதிகமாக காணப்படும். சில இடங்களில் நடந்து போகிற பாதையிலிருந்து சரியான ஆழத்தில் போய்கொண்டிருக்கும். சில இடங்களில் நடந்து போகிற பாதைக்கு அருகாமையிலேயே இது ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. சில இடங்களில் நாங்கள் ஏறி இறங்கக்கூடியதாகவும், சில இடங்கள் இந்த இடத்துல ஒரு சைடில் மலையில் இந்த பாதை, அதாவது இந்த கேட் வாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒடுக்கமான பாதையை அமைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் முதலாவது ஃபால்ஸுக்கு கிட்டவா வந்திருக்கிறோம். முதலாவது ஃபால்ஸுக்கு அருகில் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையினூடாக சென்று அந்த ஃபால்ஸை நாங்கள் அருகில் இருந்தே பார்க்கலாம். அதற்கு அந்த குகைக்குள்ளால் போவதற்கு ஒரு நேரத்தில் ஒருவர் மாத்திரம்தான் செல்லக்கூடிய அந்த வழி இருக்கிறது. அதால் இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது லோவர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸில் அருகாமையில் இருக்க இந்த குகையில் சிலர் இப்பொழுது நிற்கிறார்கள் போகிறதற்கு. அது ஒரே நேரத்தில் ஒரு ஆள் தான் போகலாம். அதில் மற்றது போகிற பாதை ஈரமாக இருக்கும், அதோட வழுக்கம். இதால் இப்போ ஒவ்வொருத்தராக பார்த்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போனால் இந்த நீர்வீழ்ச்சியை அருகிலே இந்த பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வரும். அது நீர்வீழ்ச்சி ஒரு குறுகிய பாதை ஊடாக கீழே விழுவதை நாங்கள் இங்கே உயரத்திலிருந்து கீழே விழுவதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது முதலாவது ஃபால்ஸை பார்த்துட்டு ரெண்டாவது ஃபால்ஸ், அப்பர் ஃபால்ஸை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். இந்த பாதை மேலே மேலே ஏறி செல்கின்றது. படிகள் இல்லாமல் ஒரு சிலோப்பாக, அதாவது மேலே நாங்கள் அந்த பாலம் எல்லாம் மேலே ஒரு ஒரு ஆங்கிளில் போட்டிருக்கிறார்கள். இப்படி மலைகளுக்கு இடையாலே இப்படி மற்றது இப்போ நாங்கள் அப்பர் ஃபால்ஸை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இப்போ நாங்கள் அப்பர் ஃபால்ஸு கிட்டவா வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அப்பர் ஃபால்ஸ், அதாவது ரெண்டாவது மேலே இருக்கின்ற அந்த அழகிய ஃபால்ஸ், அதாவது நீர்வீழ்ச்சியை இப்பொழுது நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அருகே கிளேசியர்னு சொல்லப்படுகின்ற அந்த பனி மலைகளையும் பனி உறைந்திருப்ப காட்சிகளையும் நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. இந்த மேலே இருந்து இந்த அருவி கீழே விழுகின்ற இந்த பாறைகளுக்கு இடையிலே விழுகின்ற அந்த அழகிய காட்சியை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் திரும்ப எங்களுடைய கார் பார்க்கிங் போய் கொண்டிருக்கின்றோம். இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே காலநிலைகள் போகும்பொழுது நல்ல வெயிலாக இருந்தது. இப்பொழுது 2 மணி நேரத்துக்கு பிறகு இப்பொழுது நன்றாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பேன்ஃப் நகரத்தில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த போவ் நீர்வீழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். இது பேன்ஃப் அவென்யூவிலிருந்து 1.2 கிலோமீட்டர் தூரத்தில் பேன்ஃப் ஸ்ப்ரிங் ஹோட்டலுக்கு கீழே மிக அருகாமையில் இருக்கிறது. 1954 ஆண்டு மெர்லின் மன்ரோ நடிப்பில் வெளியான ரிவர் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்ற படத்தில் முக்கிய இடமாக இந்த நீர்வீழ்ச்சியும் ஆறும் இடம்பெற்றுள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நாங்கள் கனடா அல்பர்ட்டாவில் இருக்கின்ற யாஸ்பர் நேஷனல் பார்க்கின் மைய பகுதியினூடாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். ரொக்கி மவுண்டின் என்று சொல்லப்படுகின்ற இந்த மலைத்தொடரில் 6500 அடிக்கு மேல் அதிக உயரமான பகுதியில் அதிக பரப்பளப்பை கொண்டதாக இந்த யாஸ்பர் நேஷனல் பார்க் காணப்படுகிறது. இங்கே நாங்கள் இப்பொழுது அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் உள்ள ஒரு அழகிய விடுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மரங்களும் புதர்களும் செடிகளும் நிறைந்த இடமாகவும் இயற்கை சூழலுடன்
மிகவும் அழகாகவும் இந்த இடம் இருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது மெடிசின் லேக். இந்த ஏரி மிகவும் ஆழம் குறைந்த ஏரியாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஏரியின் அடியில் பல சுண்ணாம்பு பாறைகள் இருக்கின்றன. அங்கே பல குகைகள் இருக்கின்றன. அதாவது இயற்கையிலான சுரங்கங்கள் இருக்கின்றன. இந்த ஏரியின் அடியிலுள்ள துவாரங்களின் ஊடாக நீர் சுரங்கங்களுக்கு சென்று 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையின் பள்ளத்தாக்குக்கு செல்கிறது. இந்த ஏரியை சுற்றி கரடி போன்ற பல வன விலங்குகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இது அதபாஸ்கா நீர்வீழ்ச்சி. இங்கு உள்ள நீர்வீழ்ச்சிகளில், அதாவது இந்த யாஸ்பர் நேஷனல் பார்க்கில் இருக்கின்ற நீர்வீழ்ச்சிகளில் இது மிகவும் பிரபல்யமானது. அத்துடன் அதிவேகமானது. ஒரு செகண்டுக்கு 4000 கனடி நீருடன் 24 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. மற்றும் நடைபாதையை விட்டு விலகி செல்ல வேண்டாம் என்றும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், சமவெளிகளில் விழுந்து பலர் இறந்திருக்கிறார்கள். விழுந்த ஒருவரும் உயிருடன் மீட்கப்படவில்லை. அதிக குளிராக இருப்பதால் விழுந்து சிறு நேரத்திலேயே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இறந்து போகிறார்கள். நாங்கள் இப்பொழுது அதபாஸ்கா கிளேசியர் என்று சொல்லப்படும் ஒரு பெரிய பனிப்பாறையை பார்ப்பதற்காக இங்கே சென்று கொண்டிருக்கின்றோம். அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கின்ற இடமாகவும் இந்த இடம் காணப்படுகிறது. இதனை மெசிவ் கொலம்பியா ஐஸ்ஃபீல்ட் இந்த கெனடியன் ராக்கீஸ் என்று அழைக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது யாஸ்பரில் இருக்கின்ற ஹைவே 93, அதாவது ஐஸ்ஃபீல்ட் பார்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றோம். காட்டுத்தீயில் எரிந்து போன மரங்களின் எச்சங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்க் என்று சொல்லப்படுகின்ற மான்மரை குடும்பத்தைச் சேர்ந்த ஓர் வனவிலங்கு. நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பவை மவுண்டின் கோட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை மலை ஆடுகள். ரொக்கி மவுண்டின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மலைத்தொடரின் அதி உயரமான பகுதியில், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரத்தில் இந்த அழகிய மெரின் லேக் என்ற ஏரி இருக்கிறது. கனடாவில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து போகின்ற இடமாகவும் பலரால் புகைப்படம் மற்றும் காணொளி எடுக்கப்பட்ட இடமாகவும் இந்த மெரின் லேக் காணப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய ஸ்பிரிட் ஐலண்ட் என்று சொல்லப்படுகின்ற தீவு இருக்கிறது. அந்த தீவை பார்ப்பதற்குத்தான் இப்பொழுது எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த மெரின் லேக் ரொக்கி மவுண்டன்ஸின் மிக உயரமான பகுதியில் காணப்படுகின்ற மிக பெரிய நன்னீர் ஏரியாக காணப்படுகிறது. இந்த ஏரியை சுற்றியுள்ள மலைகளில் உள்ள பனி மலைகள் உருகி இந்த ஏரியை நிரப்புவதோடு ஏரிக்கு இந்த அழகிய நிறத்தையும் கொடுக்கிறது.
நாங்கள் 45 நிமிட பயணத்தில் ஸ்பிரிட் ஐலண்டை வந்து சேர்ந்திருக்கின்றோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பழங்குடி மக்கள் இந்த சிறிய தீவில் ஆவிகள் இருப்பதாக நம்பி காட்டில் தாங்கள் வேட்டையாடிய மிருகங்களை இங்கே கொண்டு வந்து படைத்து வழிபட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. இன்று கூட ஒருவரும் இந்த சிறிய தீவிற்கு உள்ளே போவதில்லை. அல்பர்டாவில் உள்ள யாஸ்ப் நகரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ரொக்கி மவுண்டின் சிகரத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது. இந்த நகரத்தை சுற்றி பனிப்பாறைகள் நிறைந்த உயரமான மலைகள், பனிப்பாறைகள் உருகி வந்த நீரால் நிரப்பப்பட்ட வண்ணமயமான அழகிய ஏரிகள், ஏரிகள் நிரம்பி வழிந்தோடும் ஆறுகள், உயரமாக வளர்ந்த ஊசியில காடுகள், அங்கே வாழுகின்ற பல வன விலங்குகள் என்பன இந்த நகரத்துக்கு அழகை கொடுக்கின்றன. நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் அல்பர்டா மாகாணத்திற்கும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திற்கும் இடையிலான அதாவது போர்டராக இருக்கிறது, எல்லையாக இருக்கிறது. இன்னும் அரை மணி நேர பயணத்தில் நாங்கள் யோகோ நேஷனல் பார்க்கிற்கு சென்று அங்குள்ள இடங்களை பார்க்கலாம். இந்த ஸ்பைரல் டனல் 1909ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு, இதற்கு முன்னால் இதால் சென்ற போயிரதங்கள் மலையின் மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருந்தன. ஏறும் பொழுது புயரத்தின் முன்னுக்கு 2 என்ஜினும் புயரத்துக்கு பின்பக்கம் 2, அதாவது மேலே இருப்பது புயரத்தை இழுக்கிறதுக்கு, கீழே இருக்கிற 2 என்ஜின் வந்து புயரத்தை மேலே தள்ளி கொண்டு போகிறதுக்கு. ஏனென்றால் இது பெரிய மலை. அப்படி போகும்போது பல தடவை விபத்துகள் ஏற்பட்டன, பலர் இறந்திருக்கிறார்கள். அதால் இப்போ இந்த மாதிரி இந்த டனல் செய்த வேண்டியில் போட்டு காட்டியிருக்கணும். அதாவது 2 மலைகள் இருக்கின்றன. முதலாவது ஒரு மலைக்குள்ளால் அந்த ட்ரெயின் போய், அதாவது குகை மாதிரி அமைத்திருக்கும் அந்த டனலுக்குள்ளால் ட்ரெயின் போய் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் சுற்றி கொண்டு வந்து வெளியில் வரைக்கும் அந்த மலையிட்ட கிட்டத்தட்ட அடியிலேருந்து போன இடத்துலேருந்து வெளியில் வார இடம் வந்து ஒரு 50 அடிக்கு வந்திருக்கும். 50 அடி உயரத்துக்கு மேலே போயிடும். அப்படியே வந்து இன்னொரு மலை அருகில் இருக்குது, அதுக்குள்ளால் போய் திரும்ப ஒரு மட்டம் அடிக்கும், அதாவது ஸ்பைரல் ஷேப்பில். அப்போ இன்னும் ஒரு 70 அடி, கிட்டத்தட்ட 2 மலைகளையும் சேர்த்தால் ஆரம்ப புள்ளியிலிருந்து 120 அடி உயரத்துக்கு ட்ரெயின் வரக்கூடியா இருக்கின்றது. அதை இங்கே நாங்கள் இந்த படத்தில் இப்போ பார்க்கலாம், அது 2 டன்னலையும். அதாவது இந்த 2 மலைக்குள்ளால் இந்த போயிரதம் போகிற பாதை 8 மாதிரி இருக்கும் பார்த்தால். இப்போ இந்த குகைக்குள்ளே நாங்கள் அந்த போயிரதம் போகிற பாதையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போயிரதம் போகிற பாதைகள் என்ன மாதிரி இருக்குமெண்டு இங்கே அதே மாதிரி செய்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சிவப்பாக இருக்கிறது வந்து ட்ரெயின் உள்ளு போகிறது, மற்றது வெளியில் வாருது. அதாவது ஒரு அதே மலையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் வரையக்குள்ள உயரத்தில் வருது. இது மற்ற மலை. அப்போ 2 மலையை கிட்டத்தட்ட 8 வடிவத்தில் சுற்றி வரையக்குள்ள மலைன்ற உச்சிக்கு வந்துடும். அது பிறகு அங்கால மலையிலேயே ஓடிக்கொண்டு போய்கொண்டிருக்கும். இதால் பல விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. மற்றது போயிரதம் பாதுகாப்பாக போகிறது. இங்கே பார்த்து கொண்டிருப்பது எமரல்ட் லேக். ஓரம் மற்ற பக்கத்தில் ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கிறது, இந்த கேபின், அதாவது மரத்தாலான ஒரு கேபின், அதாவது லாட்ஜ். அது வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது 1890ஆம் ஆண்டு அது கட்டப்பட்டதாக இங்கே கூறப்படுகிறது. அது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே பலர் அதுக்கு முன்னால் நிற்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அந்த மலையில் உள்ள படிவங்கள் எல்லாம் சேர்ந்து, தாது பொருள் எல்லாம் சேர்ந்து வரைக்குள்ள இந்த ஏரி பச்சை நிறமாக காட்சியளிக்கிறது. அதனால் தான் இது எமரல்ட் லேக் என்று அழைக்கிறார்கள். மற்றது இந்த லேக்கில் போட்டிங் செய்யலாம். கனோய் என்று சொல்லப்படுகின்ற 2 பேர் செல்லக்கூடிய சிறிய படகுகள் இருக்கின்றன. அவற்றை வாடகைக்கு எடுத்து செல்லலாம். இந்த அழகிய எமரல்ட் ஏரியினுடைய பச்சை நிறத்தை இங்கே இருந்து பார்க்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. பளிங்கு போல் தோற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த இடம் வந்து ஹிக்கிங் ரோஸ் ரிவர் வேலி
இங்கே தான் அந்த நேச்சுரல் பிரிட்ஜ் இருக்கிறது, அதாவது இயற்கையாக அமைந்த பாலம், ஆற்றுக்கு மேலால் இயற்கையாக அமைந்த பாலம். இந்த பாறைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதுதான் பாலம். இதுக்கு கீழால் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆறு நல்ல வேகமாக ஓடி வருந்த ஆறு இந்த பாறைகளுக்கு கீழால் போய் மற்ற பக்கம் போகிறது. அதுதான் அந்த இயற்கையான பாலம். இந்த ஆற்றை கடந்து அந்த மேலே இருக்கிற பாறைகளுக்கு மேலால் கடந்து செல்லலாம். இப்போ அந்த ஆற்றின் வேகம் பார்த்துக்கூடிய இருக்குது, அப்படியே வந்து கீழால் போய் அந்த பாறைகளுக்கு கீழால் போய் மற்ற பக்கம் போகிறது. இந்த பாறைகளுக்கு கீழே இருக்கிற அந்த பாறைகள் வந்து மிருதுவான பாறைகள் என்றபடியால் அந்த அந்த ஆரம்பத்திலிருந்தே அதை அரித்து கொண்டு இந்த ஆறு அதுக்கு கீழால் போகிறது. கல்கரிக்கு தெற்கே ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்கா எல்லைக்கு அருகாமையில் உள்ள வாட்டர்டவுன் என்ற அழகிய நகரத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற அப்பர் வாட்டர்டவுன் லேக் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அழகிய ஏரி கனடாவின் அல்பர்ட்டா மாகாணத்தில் வாட்டர்டவுன் என்ற நகரத்தில் இருக்கிறது. நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது அப்பர் வாட்டர்டவுன் லேக்கில் உள்ள துறைமுகம். இங்கிருந்து படகுகள் மூலம் அமெரிக்கா வரை செல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஏரிக்கரையால் நடந்தும் செல்லலாம். பாஸ்போர்ட்டும் விசாவும் வைத்திருக்க வேண்டும். கனடா பக்கமுள்ள வாட்டர்டவுன் நகரமும் அமெரிக்கா பக்கமுள்ள மொண்டானா நகரமும் மிகவும் இயற்கை வளத்துடன் கூடிய அழகிய நகரங்களாக காணப்படுகின்றன. நாங்கள் இப்பொழுது கெமரோன் நீர்வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற இந்த அழகிய ஹோட்டல் 1927ஆம் ஆண்டு இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. வாட்டர்டவுன் நகருக்கு ஒரு அடையாள சின்னமாக காணப்படும் இந்த ஹோட்டலில் இருந்து கொண்டே இந்த வாட்டர்டவுன் நகரை பார்ப்பது மிகவும் சிறப்பானதாக காணப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், குறிப்பாக 1904ஆம் ஆண்டு அல்பர்ட்டாவில் முதலாவது ஓயில் கிணறு இங்கேயே, அதாவது வாட்டர்டவுனில் அமைக்கப்பட்டது. இதனால் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற ஹோட்டல் முக்கியமாக கட்டப்பட்டதாக இங்கே கூறப்படுகிறது. வாட்டர்டவுன் நகருக்கு மிக அருகாமையில் உள்ள ரெட் ராக் கேன்யன் என்று அழைக்கப்படும் சிவப்பு நிற பள்ளத்தாக்கை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடம் குறிப்பாக கோடை காலங்களில் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கின்ற இடமாக இது காணப்படுகிறது. இங்கே பார்த்து கொண்டிருக்கும் ஹூடோ என்று அழைக்கப்படும் இந்த இடம் கல்கரிக்கு கிழக்கே ஏறக்குறைய 145 கிலோமீட்டர் தொலைவில் ட்ரம்ஹெலவில் இருக்கின்றது. இங்கே உள்ள மலையில் இயற்கையாகவே செதுக்கப்பட்ட சிலைகள், சிற்பங்கள், கோபுரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் காணப்படுகின்றன. இங்கே உள்ள ஹூடோக்களில் பல வடிவங்கள், பல தோற்றங்கள், பல உருவங்களில் காணப்படுகின்றன. இவற்றுள் சில காளான்கள் போல், அதாவது மஷ்ரூம் போல் இருப்பதால் சாண்ட்ஸ்டோம் மஷ்ரூம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் சில புகக்கூடுகள் போல் இருப்பதால் சிம்னி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு வெவ்வேறு தோற்றங்களில், கற்பனைக்கு எட்டாத வடிவங்களில் இவைகள் காணப்படுகின்றன. கோபுரத்தில் எவ்வாறு பல விதமான சிற்பங்கள் இருப்பது போல் இந்த மலையை கோபுரமாகவும் ஹூடோக்கள் பலவிதமான சிற்பங்களாகவும் சிலைகளாகவும் தெரிகின்றன. இந்த அற்புதமான காட்சிகளை இங்கே தான் காணலாம். கடல் எவ்வாறு கரையில் உள்ள நிலத்தை, மண்ணை, கல்லை அரித்து புதிய வடிவங்களை கொடுக்கிறதோ அதேபோல் இந்த மலைகளும் பல இலட்சம் வருடங்களாக இங்கே இருக்கும்போது இயற்கையின் தாக்கத்தால், அதாவது காற்று, மழை, பனி, காலநிலை போன்றவைகளால் இவைகள் பாதிப்புக்குள்ளாகின்றன. சாண்ட்ஸ்டோன் மிகவும் மிருதுவானதால் மிகவும் கூடுதலாக பாதிப்புக்குள்ளாகிறது. கடினமான பாறைகள் மிகவும் குறைவாக பாதிப்புக்குள்ளாகின்றன. நாங்கள் இங்கே சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து மலையில் ஏறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்களுக்கு விருந்தான பல அற்புதமான காட்சிகள் இங்கே பல இருக்கின்றன.
இரண்டு பக்கங்களும் பாறைகள் நடுவே சிறிய ஏற்றத்துடன் கூடிய பாதை இருக்கிறது. இங்கே பாறைகளை பிடித்து கொண்டு ஏறுவது கடினமாக தெரியவில்லை. மேலே இவ்வழியே பலர் போயிருக்கிறார்கள். காலை சூரியன் கதிர்கள் நீரை கண்ணிற்கு அடித்து மேலும் உற்சாகம் கொடுக்கிறது. இனி இரண்டு பக்கங்களும் பாறைகள் இல்லை. சிறிது தூரம் ஏறுவது கடினம். சிறிய சிறிய கற்களில் நடக்கும்போது கால் வழுக்குகிறது. சிலர் இருந்து பின்பக்கமாக போவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவ்வாறே இருந்து கொண்டே நாங்களும் மேலே செல்கின்றோம். மேலே இருந்து கீழே பார்க்கும்போது நாங்கள் ஆரம்பித்த இடம் தெரிகிறது. பலர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் மேலே செல்வதற்கு சிறிது தூரம்தான் இருக்கிறது. இங்கே இருந்து கீழே பார்ப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் கீழே திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏறும்போது சிரமப்பட்ட அதே இடம் திரும்ப வருகிறது. பிடிப்பதற்கு ஒன்றுமில்லை, இருந்தாலும் வழுக்குகிறது. நல்ல வேளை மலை செங்குத்தாக இல்லாமல் சரிவாக இருப்பதால் துணிச்சலுடன் இறங்க முடிகிறது. ஒவ்வொரு அடிகளையும் அவதானமாக எடுத்து இறங்க வேண்டும். காலணிகளும் எங்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை, இருந்தாலும் ஒருவாறு இறங்க முடிகிறது. திரும்பி கீழே இறங்கும்போது நாங்கள் வந்த பாதையை பார்க்கும்போதும் அழகிய ஹூடோக்களை தொட்டுக்கொண்டு இறங்கும்போதும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கிருந்து கீழே பார்க்கும்போது யாரோ வரைந்த அழகிய சித்திரம் போல், ஓவியம் போல் தெரிகிறது. எங்களுக்கு முன்னம் இறங்கியவர்கள் அடிவாரத்தில் இளைப்பாறுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்து ட்ரம்ஹெல்ல என்ற இந்த நகரத்தில் ஹூடோ இருக்கும் இடத்திற்கு மிக அருகாமையில் இருக்கும் உலக புகழ்பெற்ற ரோயல் டைரல் மியூசியம், அதாவது அருங்காட்சியகத்தை பார்ப்போம். உலகத்தில் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த டைனோசர் என்ற மிகப்பெரிய விலங்கின் முழுமையான எலும்புக்கூடுகளை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். அல்பர்டாவில் யோசேப் டைரல் என்ற புவியியலாளரால் முதலாவது டைனோசர் படிவம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இந்த மியூசியத்திற்கு அவருடைய பெயரையே வைத்திருக்கிறார்கள். அல்பர்டாவில் பேட்லேண்ட் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நிலத்தின் மத்தியில் அமைந்திருக்கும் இந்த அருங்காட்சியகம் கனடா நாட்டின் பண்டைய வாழ்க்கை முறையை ஆராய்ச்சி செய்கின்ற மற்றும் தொல்பொருள்களை ஆய்வு செய்கின்ற ஒரே ஒரு அருங்காட்சியகமாகவும் இது இருக்கிறது. அத்துடன் டைனோசர் ஃபோசில்ஸ், அதாவது மாதிரி படிவங்களை காட்சிப்படுத்துகின்ற உலகத்திலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாகவும் இது காணப்படுகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் டைனோசரின் முழுமையான எலும்பு கூடுகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கிறது. ட்ரம்ஹெல்லில் இருக்கும் மியூசியம் நோன் ஆஸ் டைனோசர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது இது உலகத்தின் டைனோசர் தலைநகரம் என்று அறியப்படுகிறது. அருங்காட்சியகம் இருக்கும் ட்ரம்ஹெல்ல பேட்லேண்ட் பகுதியில் 25 மீட்டர் உயரமும் 65 டன் எடையும் கொண்ட மிகப்பெரிய டைனோசர் படிவங்களை எடுத்திருக்கிறார்கள். இங்கே மிகப்பெரிய டைனோசர் ஒன்றின் கால் எலும்பை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பாதத்திலிருந்து முழங்கால் வரை 6 அடியாக இருக்கிறது. கனடாவின் மிகப்பெரிய ஷாப்பிங் மாலான வெஸ்ட் எட்மிண்டன் மாலை நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். எட்மிண்டன் நகருக்கு மேற்கே இது இருப்பதால் வெஸ்ட் எட்மிண்டன் மால் என்று இது அழைக்கப்படுகிறது. எந்த பக்கம் போவது என்று தெரியாத அளவுக்கு மிக மிக பிரமாண்டமாக இது காணப்படுகிறது. இந்த ஷாப்பிங் மால் எங்கே பார்த்தாலும் கவர்ச்சியாக மிக அழகாக தெரிகிறது. முதலில் எங்கள் கண்ணில் பட்டு ஈர்த்தது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்ட அழகிய கப்பலாக இருக்கிறது. இதனுடைய பெயர் சாண்டா மரியா என்று இங்கே கூறினார்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்த இத்தாலியன் மாலுமின் கிறிஸ்தோபர் கொலம்பஸ் உபயோகித்த கப்பலின் அளவிலேயே அதே போல இது கட்டப்பட்டு உள்ளது என்ற விவரமும் இங்கே இருக்கிறது. அல்பர்டா மாகாணத்தின் தலைநகர் எட்மிண்டனில் உள்ள வெஸ்ட் எட்மிண்டன் ஷாப்பிங் மால் கனடா நாட்டில் மிகப்பெரிய ஷாப்பிங் மாலாக இருக்கிறது. ஷாப்பிங் மாத்திரமல்லாமல் பலவிதமான பொழுதுபோக்கு தேவையான செயற்பாடுகளும் இங்கே காணப்படுகின்றன. கனடாவின் பிரபலமான முக்கிய வியாபார நிறுவனங்களின் ஸ்டோர்ஸ் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன.
பொருட்கள் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக பளிச்சென்று தெரியும்படி காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே செயற்கையாக கட்டப்பட்ட மிகப்பெரிய அலைகளுடன் கூடிய கடல் போல் தோற்றம் கொண்ட ஏரி ஒன்று இருக்கிறது. பார்ப்பதற்கு கடற்கரையில் இந்த இடம் கட்டப்பட்டது போல் தோற்றமளிக்கிறது. நாங்கள் இப்பொழுது அல்பர்டா மாகாணத்தின் தலைநகரான எட்மிண்டனில் உள்ள சட்டமன்ற கட்டிடத்தை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். புரோவின்சியல் பார்லிமெண்ட். இந்த சட்டமன்ற கட்டிடம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகள் கடந்த போதும் இப்பவும் அழகிய தோற்றத்துடன் இது காணப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் எட்மிண்டனிலிருந்து கல்கரி நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். முதலில் கல்கரி நகரத்தின் மத்தியினூடாக ஓடுகின்ற பவு ரிவரை பார்க்கலாம். அல்பர்டாவின் மலைப்பகுதிகளில் உருகுகின்ற பனிமலைகள் ஆறாக ஓடுகின்றன. இதில் பவு ரிவர் பல கிலோமீட்டர் கடந்து கல்கரியின் மத்தியினூடாக ஓடி நகரத்தை அலங்கரிப்பதோடு நகரத்திற்கு இயற்கை சூழலையும் அழகையும் எழிலையும் கொடுக்கிறது. நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பவை அல்பர்டாவில் காணப்படும் கிரவுண்ட் ஸ்குரில் என்று அழைக்கப்படும் ஒரு வகை நில அணில்களாக இருக்கின்றன. இங்குள்ள புல்தரைகளெல்லாம் இவற்றை அதிக அளவில் காணலாம். தாவரங்களின் கிழங்குகள், டியூலிப் போன்ற பூங்கண்டுகளின் கிழங்குகள் இவற்றின் உணவாக இருக்கிறது. இது பிரின்ஸ் ஐலண்ட் பார்க். கல்கரி நகரத்தின் மத்தியில் இருக்கிறது இந்த பார்க். இந்த பார்க்கின் மத்திய பகுதியிலிருந்து நாங்கள் நகரத்தை பார்க்கும்போது கல்கரி நகரம் பிரமாண்டமாக தெரிகிறது. நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது கல்கரி நகரில் பவு ரிவருக்கு மேலாக போகின்ற பீஸ் பிரிட்ஜாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் மஸ்ட் விசிட் பிளேஸாக, அதாவது கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக இது காணப்படுகிறது. இது வெள்ளை சிவப்பு நிறத்துடன் காணப்படும், அதாவது கல்கரி மற்றும் கனடா கொடியின் நிறத்தை பிரதிபலிப்பதாக இது இருக்கிறது. அல்பர்டா எண்ணெய் வளம் உள்ளது மட்டும் அல்லாமல் சுற்றுலாத்துறையிலும் முதன்மை வகிக்கிறது. நாங்கள் இப்பொழுது கன்மோருக்கு மிக அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இங்கே இருக்கின்ற ஒரு மால். இந்த இடங்கூட பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்றது. இங்கிருந்து பார்க்கும்போது மலைத்தொடர்கள், மலையின் முகில் கூட்டங்களுடன் கூடிய சிகரங்கள், அழகிய கட்டிடங்கள், வீடுகள் போன்றவை மிகவும் எல்லோரையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. கன்மோரில் உள்ள மலை சிகரங்களின் இயற்கை அழகை ரசிப்பதற்காக பல முதியவர்கள் இங்கே வந்து தங்கி இருப்பதாக அறிய முடிகிறது. அல்பர்டாவில் வீடுகளின் விலைகள் அதிகமாக உள்ள இடங்களில் கன்மோரும் ஒன்றாக இருக்கிறது. பல அழகிய ஏரிகள், பொழுதுபோக்குவதற்கு உரிய பல இடங்கள், நடந்து செல்லக்கூடிய பல மலை பாதைகள் போன்றவை கன்மோரை மேலும் மெருகூட்டுவதாக இருக்கிறது. இங்கே காலிங் பீக் என்ற ஒரு மலைத்தொடர் இருக்கின்றது. இதுதான் இந்த ஹாலிங் பீக் என்ற உயரமான மலை. இது தெரிகின்ற இந்த பொண்ட் வந்து ஒயிட் மேன் பொண்ட் என்று இங்கே அழைக்கிறார்கள். இத்துடன் இக்காணொளி நிறைவுக்கு வருகிறது. காணொளி பிடித்திருந்தால் திருவே என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.